முதல்ல நம்ம கத்திரிக்காயை எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். இது மண் வாணலி அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை இது உள்ள சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு 5 கத்திரிக்காய், முள்ளு கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க, நாட்டு கத்திரிக்காய். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 5 கத்திரிக்காய் போல் நான் எண்ணெயில் சேர்க்கும் போது தான் கட் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். உள்ளே பூச்சி இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம கட் பண்ணும்போதே செக் பண்ணி பார்த்துட்டு சேர்க்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 3/4 பங்கு அளவுக்கு அதனுடைய தோல் வந்து கலர் மாறி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காயை உள்ளே சேர்த்துடலாம். வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா பார்க்குறதா பெருசாக இருக்கும், ஆனால் ரொம்ப பிஞ்சு வெண்டைக்காய். இது சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் தான் வெண்டைக்காய் சேர்த்து வதக்கி விடணும். அதனுடைய குழம்பு தன்மை கம்ப்ளீட்டாக குறையக்கூடாது, ஓரளவுக்கு தான் குறையணும். அது போல் ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு இதை எடுத்துடணும். இப்போ இதை வெண்டைக்காயும் கத்திரிக்காய் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற கொஞ்சம் எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி அதுவும் சேர்த்துடலாம். கூட ஒரு 4-5 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த பக்கம் வரும்போது இதில் நல்லா ஒரு பழுத்த தக்காளி ஒரு 3 தக்காளி போல் சேர்த்துடலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துடலாம். நல்லா ஒரு நிமிஷம் போல் நான் வதக்கி விட்டுருக்கேன். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் போல் வேர்க்கடலை சேர்த்துடலாம். நம்ம குழம்புக்கு சேர்க்க வேண்டிய மிளகாத்தூள் இதிலேயே சேர்த்துடலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூளும் ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம எல்லா செலவும் சேர்த்து அரைச்சிருக்கிற குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா அதனுடைய கலர் மாறி வர வரைக்கும் கலந்து விட்டுடணும். கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். கலந்து விட்டுட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். பிளேட்டில் எடுத்துகிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக திட்டமாக தண்ணி சேர்த்து இதை வந்து விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகு, வெந்தயம் எல்லாம் சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா வறுபட்டு வரும்போது வரமிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். கூடவே 4-5 பூண்டு பல் சேர்த்துடலாம். நல்லா வெங்காயம் சுருங்கி நல்லா வதங்கி வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்ச விழுதை உள்ளே சேர்த்துடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் நான் மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். அந்த தண்ணியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கலந்து விட்டு இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து புளி கரைச்சல் இதில் நான் சேர்க்குறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அடுத்து இப்போ மூடி போட்டு குழம்ப கொதிக்க விட்டுடணும். ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். 5-6 நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதிச்சிருக்குது. இப்போ நான் ஓப்பன் செய்கிறேன். இப்போ நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் உள்ளே சேர்த்துடலாம். ஆல்ரெடி கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் பார்த்திங்கன்னா வெந்திருக்குது. இதை சேர்த்துட்டு இப்போ ஃப்ளேம் வந்து ரொம்ப சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மறுபடியும் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடணும். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா மணமாக வாசனையாக ரெடியாக இருக்குது.